மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு திருமணமான அனைத்து ஆண்களுக்கும் ஒரே தீர்வு. வயதான பலகினமா, சுகர் பலகினமா, இனி கவலை வேண்டாம். 100% இயற்கை வயகரா, 100% ஹலாலான முறையிலும் தயாரிக்கப்படுகிறது. எவ்வித கலப்படமும் கிடையாது, பக்க விளைவும் கிடையாது. ஆர்டர் செய்தாலே போதும், உங்கள் இல்லம் தேடி வந்து சேரும். மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள். பேட்டை டிவி நேயர்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்ம கூட இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்த வழக்கறிஞர் காயில் அகமது சாஹிப் நம்மளோட இருக்காங்க. அண்ணா எப்படி இருக்கீங்கண்ணா? நல்லா இருக்கேன், அல்ஹம்துலில்லாஹ். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குண்ணே. ஆனா இப்போ நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் பெரியாரை பத்தி ரொம்ப அவதூறாவும் ஆபாசமாவும் பேசியிருந்தாரு. இன்னைக்கு அதுக்கு நான் ஒரு விளக்கம் கொடுக்குறேன் அப்படின்ற பேர்ல ஒரு பிரஸ் மீட் நடத்தி பத்திரிகையாளர்களே ரொம்ப கொச்சையா பேசக்கூடிய அளவில் தான் அவரோட பேச்சு இருந்தது. அதுல இஸ்லாமியர்கள் குறித்தெல்லாம் பல விஷயங்கள் பேசினாரு. அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான கேள்வி, பெரியாரையும் அம்பேத்கரையும் ஒப்பிடுவதே தவறு, இந்த ரெண்டு பேரோட சித்தாந்தங்களே வேறு வேறு, இவங்களை எப்படி நீ ஒப்பிடலாம், ஒரே கோட்டில் எப்படி வைக்கலாம் அப்படின்னு ஒரு கேள்வியை சீமான் முன்வைக்கிறாரு. இதுக்கு உங்களுடைய பதில் என்னென்ன? பெரியாரும் அம்பேத்கர் அவர்களும், புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களும் தந்தை பெரியார் அவர்களும் சமகாலத்துல வாழ்ந்த பேராளுமைகள். அப்ப ரெண்டு பேரும் முரண்பட்ட கருத்தா இருந்திருக்கிறாங்க. இருவருமே பெரியாருடைய கருத்து என்பது வேற, அம்பேத்கருடைய கருத்து என்பது நேர்முரண் என்று சொன்னால் அந்த ரெண்டு ஆளுமைகளும் நேரடியா மோதி இருப்பாங்க. என்னுடைய கருத்துக்கு இதுதான் பதில் என்று சொல்லியிருப்பார்கள். அப்படி எதுவும் சொல்லவில்லை. அம்பேத்கர் அவர்கள் 1956 டிசம்பர் 6ஆம் தேதி என்ன செய்றாரு? இறந்து போகிறார், மரணிக்கிறார். தந்தை பெரியார் அவர்கள் 1973 இறந்து போகிறார். அப்ப ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா சமகாலத்துல வாழ்ந்த ஆளுமைகள் தான். அவருடைய எழுதிய புத்தகத்திலோ இருவருமே வாழ்ந்த காலங்கள்ல ஒருவருக்கு ஒருவர் யாரும் விமர்சனம் பண்ணவில்லை, புரிதலோடு தான் இருந்திருக்கார். இது பாயிண்ட் நம்பர் 1. ரெண்டாவது, அவர் எழுதிய புத்தகங்கள் நிறைய இருக்கிறது. பெரியார் எழுதிய புத்தகங்களும் அம்பேத்கர் அவர்கள் எழுதிய புத்தகங்கள் நிறைய எப்பவுமே கையில இருக்கிறது. அவர்கள் கைப்பட எழுதிய புத்தகங்கள் இருக்கிறது. எதுலையுமே பெரியாரை விமர்சித்து அம்பேத்கரும், அம்பேத்கரை விமர்சித்து பெரியாரும் ஒரு கருத்தையும் சொன்னது கிடையாது. மாறாக பெரியாருடைய சமூக நீதி கோட்பாட்டை அம்பேத்கர் ஆதரிக்கிறார், அம்பேத்கருடைய சாதி மறுப்பு கோட்பாட்டை பெரியார் ஆதரித்து எழுதியிருக்கார், பேசியிருக்கிறார். அப்ப எங்க முரண்பாடு இருக்கிறது? அப்ப சீமானுடைய அந்த ஆய்வுலையும் அந்த அறிவிலும் தான் முரண்பாடு இருக்கிறது. இது பாயிண்ட் நம்பர் 2. மூன்றாவது, பெரியாரிஸ்டுகள் இருக்காங்க, இன்னுமே வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. பெரியாருடைய திராவிட கழகத்தின் தொழிலாளர்கள் நிறைய இருக்கிறாங்க, அந்த அறிஞர்கள் நிறைய இருக்கிறாங்க. அது போல அம்பேத்கரிஸ்டுகள் இருக்காங்க, அம்பேத்கருடைய பேரெல்லாம் இன்னும் உயிரோட தான் இருக்கிறார். அப்ப இரண்டு தரப்புடைய கொள்கைகளை பின்பற்றக்கூடிய அந்த தொண்டர்கள், அந்த தோழர்கள் இருக்கிறார்கள். இந்த ரெண்டு பேருமே முரண்பட்டுருக்காங்கன்னா அது முரண்படவில்லை. எப்படி பெரியாரும் அம்பேத்கரும் முரண்படவில்லையோ அது போல பெரியாரை பின்பற்றக்கூடிய பெரியாரிஸ்டுகளும் அம்பேத்கர் அவர்களை பின்பற்றக்கூடிய அம்பேத்கரிஸ்டுகளும் முரண்படவில்லையே. எங்க கருத்துக்கு இதுதான் பதில் சொல்லலையே. அப்ப யாருமே முரண்படவில்லை, எந்த முரண்பாடும் கிடையாது. பெரியார் அவர்கள் சாதிய வன்கொடுமையை எதிர்த்தார், சமூக நீதி கோட்பாட்டை போதித்தார், வர்ணாசிரம தத்துவத்தை சாவுமணி அடித்தார், அதாவது சனாதனத்துக்கு சாவுமணி அடித்தார், எல்லாமே செஞ்சார் பெரியார். அதே பணியைத்தான் அம்பேத்கரும் செய்தார். அம்பேத்கர் கூடுதலாக கான்ஸ்டியூஷன் மதச்சார்பின்மை என்று சொன்னார். அப்ப இதுதான் ஒற்றுமைதான் இருக்கு, கான்ட்ரடிக்ஷன் இல்ல. சீமான் இதுல இன்னைக்கு சீமான் ஒரு கேள்வி என்ன வைக்கிறார் அப்படின்னா, பெரியார் மட்டும்தான் சாதி எதிர்த்தாரா? ஐயா வைகுண்டரோ வள்ளலாரோ இவங்க யாருமே சாதி எதிர்க்கலையா? பெரியார் சாதியை எதிர்த்து சாதியை அழிச்சார் அப்படின்னா இன்னைக்கு யார் ராமதாசியை இட ஒதுக்கீடு கேட்டு போராட போறாரு அப்படின்னு சொல்லி பெரியார் சாதி ஒழிக்க ஒண்ணுமே செய்யல அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்துப்பட சொல்றாரு. இப்ப வள்ளலாரை பத்தியா பேசுறோம், ஐயா வைகுண்டரை பத்தியா பேசுறோம். நம்ம வைகுண்டர் ஐயா சாதியை ஒழிக்கல நம்ம யாராவது சொன்னோமா? யாரும் சொல்லல. வள்ளலார் சாதியை ஒழிக்கல யாரும் சொன்னோமா? வள்ளலாரையும் எங்களுக்கு வேணும். அது வள்ளலாரையும் வைகுண்டரை சீமான் என்ன பிராண்ட் பண்றாருங்கிற. வள்ளலாரும் எங்க ஆளுதான், வைகுண்டர் ஐயா வைகுண்டர் எங்க ஆளுதான், தந்தை பெரியாரும் எங்க ஆளுதான், அம்பேத்கர் எங்கதான். நீ யார் தான் கேள்வி? சீமானை நோக்கி கேட்கக்கூடிய கேள்வி நாங்க கேட்கிறோம். பெரியாரை அடிக்கிறதுக்காக அம்பேத்கரை நிப்பாட்டது எப்படி தவறோ அதே தவறுதான் பெரியாருக்கு எதிராக வைகுண்டரை நிறுத்துவதும் பெரியாருக்கு எதிராக வள்ளலாரை நிறுத்துவதும் தவறு. சீமான் அவர்கள் தப்பா புரிகிறார். நம்ம ஆரம்பத்திலே சொல்லி கொண்டிருக்கிறோம், திரு சீமான் அவர்களுடைய பேச்சிலும் அந்த எழுத்திலும் அந்த கொள்கையிலும் அவர் கோட்பாட்டிலும் நமக்கு எடுத்துக்கொள்வதும் இருக்கு, எடுத்து எறிவதும் இருக்கு சொல்லியிருக்கிறோம். ஆனா சமீபத்திய நடவடிக்கையில முழுக்க திரு சீமான் அவர்கள் பதட்டப்படுகிறார், வேகப்படுகிறார், யாரோ எழுதின ஸ்கிரிப்டுக்கு இங்க ஒப்பிக்கிறார், அவரை இயக்குவது பாசிசம் தான் என்பதை வெளிச்சம் போட்டு காட்டுகிறார் என்பதைத்தான்
அவருடைய பேச்சு நடவடிக்கை தெளிவா இருக்கு. நான் கேட்கிறேன், இல்ல இந்த சீமானுடைய இந்த பதட்டம் அப்படிங்கிறது அவருடைய இந்த தோல்வியை நோக்கி அந்த பதட்டம் அப்படிங்கிறீங்களா இல்ல சீமானுக்கு எங்க அசைன்மெண்ட் கொடுக்கப்படுது அப்படின்னு நினைக்கிறீங்களா? திரு சீமான் அவர்களை பொறுத்தவரையில அவர் RSS உடைய அஜெண்டாவில் செயல்படுகிறார். சீமான் அவர்களை பொறுத்தவரையில RSS உடைய ரோட் மேப்புக்காக தான் பாடுபடுகிறார் என்று குற்றச்சாட்டை சுமத்தி கொண்டே இருக்கும். அது இவர் தெரிந்து செய்கிறாரா தெரியாமல் செய்கிறாராங்கிற கேள்வி இருந்துச்சுல, இப்ப தெரிந்துதான் செய்கிறார். திராவிடத்தை ஒழித்தால்தான் இங்க ஆரிய பார்ப்பனியத்திற்கு கால் ஊண்ட முடியும். தமிழ்நாட்டை பொறுத்தவரையில தமிழ்நாட்டை பொறுத்தவரையில இது பெரியாருடைய மண், பெரியார் மண், பெரியார் மண் என்றே சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அனைத்து தரப்பு மக்களும் மதங்களுக்கு அப்பாற்பட்டு, இனங்களுக்கு அப்பாற்பட்டு, கொள்கைகளுக்கு அப்பாற்பட்டு, அரசியலுக்கு அப்பாற்பட்டு பெரியார் அவர்களை சமூக நீதிக்கான தலைவராக பார்க்கிறார்கள். தமிழ்நாட்டு மண் இது பெரியார் மண் என்று சொல்கிறார்கள். அப்ப பெரியாரை அடிக்கிறோம், திராவிடத்தை அடிக்கிறோம்னா பெரியாரை அடிக்கிறோம். பெரியாரை அடிச்சாதான் என்ன செய்ய முடியும்? ஆரியத்தையும் பார்ப்பனியத்தையும் காலொன்று செய்ய முடியும். ஆரியத்தையும் பார்ப்பனியத்தையும் காலொன்ற செய்தால் மட்டும்தான் பாஜகவாலையும் RSS ஆலையும் தமிழ்நாட்டை ஆள முடியும். இதுதான் பிளானுங்க. இந்த நீண்ட கால திட்டத்தின் எல்லாரும் பலியாகிறாங்க. குறுகிய காலத்துல எத்தனையோ பேரை பார்த்துட்டோம். எல்லாத்தையும் செரிச்சு விழுங்கி கொண்டிருக்கிற RSS இப்போ சீமானை களமிறக்கி விட்டார்கள். பகிரங்க முயற்சி செய்தார்கள். இப்ப என்ன பியூட்டினா, சீமான் மாதிரி RSS-ஐயும் பாஜகவையும் விமர்சனம் பண்ற யாரும் இல்லைங்கிறது அவரு காட்டிக்கிறோம். எவ்வளவு மிஸ்பரிசன் பாருங்க, எப்படி மைண்ட் மேப்பிங் பாருங்க. எப்ப எங்களையே திட்டு, நீ RSS திட்டு, பாஜகவை திட்டு, ஆனா உடைக்கிறது யாரை உடைக்கணும்? திராவிடத்தை அழிக்கணும், நீ பெரியாரை அழிக்கணும். இல்ல இப்போ நாம் தமிழர் தரப்புல இருந்து ஒரு வாதம் என்ன வைக்கிறாங்க அப்படின்னா, அப்ப திமுக எதிர்க்கவே கூடாதா? திமுக எதிர்த்து பேசினாலே அங்க பாஜக பி டீம்னு ஒரு முத்திரை குத்திருவீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கறாங்களே. பாஜக பி டீம்ல இவர் தான், பாஜக ஏ டீம் இவர் தானே. பி டீம் என்ன இருக்கு? ஏதாவது திமுகவை விமர்சனம் செய்யக்கூடாதுன்னு யாரு சொன்னா? இப்ப நாங்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருக்கிறோம், நாங்க விமர்சனம் பண்ணலையா? கூட்டணியில இருக்கிறோம். கூட்டணியில இருந்து கொண்டு வேங்கை வயலுக்கு நீதி தாங்கள் என்று ரோட்டை மறிச்சு என்ன செய்யணும்? ஆர்ப்பாட்டம் பண்ணுகிறோம். கள்ளக்குறிச்சியில உள்ள சாராய சாவா நாங்க தான் கண்டிச்சு என்ன செய்யறோம்? ஆர்ப்பாட்டம் பண்றோம். யாரை கண்டிச்சு ஆர்ப்பாட்டம் பண்றோம்? காவல்துறையும் தமிழ்நாடு அரசையும், ஸ்டாலினை கண்டிச்சு ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிறோம். அது போல சட்ட ஒழுங்கு சீர்கட்டும் போது நாங்க தான் ஆர்ப்பாட்டம் பண்ணி கொண்டு இருக்கிறோம். ஆம்ஸ்டாங்குடைய கொலை வழக்கில் எடுத்துக்கொள்ளலாம். இப்படி பார்த்தீங்கன்னா கண்டிப்பா விமர்சனம் செய்யுங்க. ஆரோக்கியமான விமர்சனமா இருக்குனுங்க. மதம்ல நடத்துறாரு. நான் கேட்கிறேன், இன்னைக்கு உள்ள கருத்து இருக்கு இல்லையா? திரு சீமான் அவர்கள் யாரை தலைவரா ஏற்றுக்கொண்டிருக்காரு? திரு வேலுப்பிள்ளை பிரபாகரன், LTT தலைவர், விடுதலை புலி தலைவர் தான் நான் பிரபாகரன் பிள்ளை என்று சொல்கிறார். பிரபாகரனுக்கு இந்த சிந்தனை இருந்துச்சா இல்லையா? பிரபாகரன் பெரியாரை எதிர்த்தாரா? பிரபாகரன் அம்பேத்கரை எதிர்த்தாரா? பிரபாகரன் அம்பேத்கரும் பெரியாரும் முரண்பட்ட ஆளுமைன்னு சொன்னாரா? அம்பேத்கருடைய கருத்தை பெரியார் மறுத்து பேசலாம் சொன்னாரா? இல்லையே. இன்னும் சொல்ல போனா கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னு இந்த சீமானே பிரபாகரன் சொன்னதாக ஒரு மேட்ரு சொல்றாரு. அந்த காலையில கூட நீங்க கட் பண்ணி இணைச்சு போடுங்க. இந்த கைத்தடி வைத்திருக்கக்கூடிய அந்த பெரியாரால தான் இன்னைக்கு ஈழத்துல நாங்க துப்பாக்கி தூக்கி நிக்கிறோம் அப்படின்னு பெரியாரா சிலாகித்து பேசின வீடியோக்கள் அப்ப என்ன செய்யறது? இதை என் தலைவர் பிரபாகரன் சொன்னான்னு சொல்றாரு. அப்ப பிரபாகருடைய கருத்து எப்படி இருக்குது? பெரியாரை போற்றக்கூடிய கருத்தா இருக்குது. அப்ப சீமான் யாரையும் கன்சல்ட் பண்ண கிடையாது. அவர் தலைவராக சொல்றாரு இல்லையா பிரபாகரன், அவரையே அவர் என்ன செய்யறது இல்ல, அவருடைய கொள்கைக்கு முரண்பட்டு நிற்கிறார். இப்ப நான் என்ன சொல்றேன், பெரியாரையும் அம்பேத்கரையும் நேரம் மோத விடுறாருல, இப்ப யாரையும் மோத விடணும்டா, சீமானையும் பிரபாகரன் தான் மோத விடணும். ஏன்னா பிரபாகருடைய கருத்துக்கே சீமான் முரண்படுறார். பிரபாகரன் என்ன செய்யல, பெரியாரை அடிச்சு பண்ணல, தூக்கி வீசல. பிரபாகரன் பெரியாரை ஏற்றுக்கொண்டவர். இப்ப சீமான் பிரபாகரை ஏற்றுக்கொள்ளாதவர். அப்ப முரண்பாடு எங்க வருதுன்னா பிரபாகரனுக்கும் சீமானுக்கு தான் வருகிறது. சரிண்ணா, இப்போ அந்த பெரியார் குறித்து சீமான் அவதூறா ஆபாசமா பேசின அந்த விஷயத்தை பத்தி இதுக்கு என்னங்க ஆதாரம் அப்படின்னு சொல்லி மீடியா தரப்புல இருந்து கேட்கறாங்க. கேட்கும் போது ஆதாரம் தான் ஓன்ட்ட இருக்கு, நீ ஆதாரத்தை எடுத்துவான்னு சொல்லி ஆதாரத்தை எதிர் தரப்புல இருந்து கேட்கிறாரு. இந்த சீமானோட வார்த்தை எப்படின்னு பாக்குறீங்க? அதாவது யாரு குற்றச்சாட்டை சுமத்துகிறார்களோ அவர்கள் தானே ஆதாரம் தர வேண்டும். ஆதாரத்தை படிச்சு போட்டு என்ன செய்யணும்? நீ ஒழுங்கா படிக்க முடியாத, அர்த்தம் தெரியாட்டா படிச்சவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சு கொண்டு பேச வேண்டும். அப்படி என்ன இருக்குது? உறவு முறைகளை பற்றி பெரியார் சொல்கிறார். 53ல எழுதின அந்த ஆர்டிகிள் கட்டுரை நானும் படிச்சு பார்த்திருக்கேன். அந்த புத்தகமே என் கையில இருக்கிறது. என்னடா இப்படி ஒரு மேட்டர் இருக்கேன்னு சொல்லி நான் திரும்ப படித்து பார்க்கும்போது அவர் வர்ணாசிரம கொள்கையை அந்த சிவன் பிரம்மா விஷ்ணு மேட்டரை சொல்றாரு. உங்களுடைய புராண கட்டுக்கதைகள் இப்படி இருக்கிறது,
உங்களுடைய இந்து புராணங்கள் அசிங்கமா இருக்கு அப்படின்னு விளக்கும் போது அந்த பத்தியில சொல்கிறார். அது வந்து பிரம்மன் வந்து ஒருத்தைய படைச்சாங்களாம். யாரு லட்சுமியா ஏதோ ஒரு சாமியா சொல்றாங்க. நான் அதை சொன்னா இந்து மக்களுடைய இதை புண்படுத்துற மாதிரி ஆயிப்போம். அவங்களுடைய கடவுள் ஒரு ஆளை வந்து படைக்கிறாங்க. பெண் பெண் கடவுளை படைத்த ரொம்ப அழகா இருக்காங்களாம். அப்ப பிரம்மா வந்து அவரை அடைவதற்கு முயற்சி பண்றாங்க. எழுதி வச்சிருக்கானவ அதை கிரிட்டிசைஸ் பண்றாரு. யாரு? பெரியார். என்னப்பா பிரம்மா நீனே படைச்சிருக்கிறிய, அப்ப நீனே எப்படி அந்த பொம்பளையோட நீ வந்து போவ அப்படிங்கிற மாதிரி சொல்ற போது, அப்ப விஷ்ணு என்ன சொன்னாரா? எப்பா விஷ்ணு தான் சொல்றாரு, நீ படைத்தவனே எப்படி பண்றிய? ஐயோ அவ பெண். பெண் என்று சொன்னால் அம்மாவா இருந்தாலும் சரி, அக்காவா இருந்தாலும் சரி, சகோதரியா இருந்தாலும் சரி, யாருகிட்டையும் போகலாம் அப்படிங்கிற மாதிரி இவ்வளவு நெளிதமான வார்த்தைகளை போட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு சொல்றேன். அங்க பச்சைகள் இருக்குன்னு வைங்களேன், அதுல புராணத்துல நம்ம நேயர்கள் வந்து புரிந்து கொள்வார்கள். அப்ப என்னன்னா இப்படிப்பட்ட விஷயம்லாம் இருக்கு அப்படின்னு எடுத்து சொல்றாரு. பெரியார் என்ன சொல்றாருன்னா, அதாவது வைரமுத்து ஆண்டாள் குறித்து மேற்கோள் காட்டின மாதிரி இங்க மேற்கோள் மேற்கோள் காட்டப்பட்டிருக்கிறீங்களா? காட்டுகிறார். அந்த மேற்கோளை சரியாக புரியாமல் உறவு முறைங்கிற மேட்டர்ல வந்து அம்மாவும் பெண்ணு தான், அக்காவும் பெண்ணு தான், நம்ம போக முடியுமா அவங்களோட அப்படிங்கிறத வந்து சொல்லுவதற்காக பெரியார் நெற்றி போட்டில் அடித்த மாதிரி சொன்னதை எடுத்துக்கொண்டு பெரியார் இப்படி சொல்லிட்டாருங்கிற. இது நான் என்ன தப்பி இதை சொல்றது? அப்ப தமிழும் தெரியலையா உங்களுக்கு? உங்களுக்கு திராவிடம் என்ன என்று தெரியவில்லை. பெரியாருடைய கொள்கையே உங்களுக்கு என்னன்னு தெரியவில்லை. தமிழ்நாட்டு மக்களுடைய சிந்தனையே உங்களுக்கு தெரியல. தமிழ்ல எழுதுனா கூட தெரியலையா உங்களுக்கு? இதான் கேள்வியா இருக்கு. இந்த ஒட்டுமொத்த கொந்தளிப்புக்கும் காரணம் இதான். இப்ப 2 நாளா பாத்தீங்கன்னா ஊடக வெளிச்சம் ஃபுல்லா சீமான் சீமான் இருக்கு. அப்ப அந்த விஷயத்துல வெற்றி பெற்றிருக்கிறார். ஒரு நாட்டுல இருக்கக்கூடிய பல விஷயங்களை பேச வேண்டிய நிலையில இன்னைக்கு எல்லா ஊடகமும் சீமான் என்ன பேசுறான்னு கேட்டுட்டு இருக்கோம் இல்லையா? நம்ம தலை எழுத்து இது. இதுதான் அதுக்குரிய பதில். அதானே. இப்போ அந்த பேச்சிலே சீமான் எப்படி வள்ளலார மேற்கோள் காட்டுறாரோ, வைகுண்டரை பத்தி இழுத்து விட்டக்கூடிய ஒரு வேலைகளை செய்யறாரோ, அது மாதிரி இஸ்லாமியர்களை இழுத்து விடக்கூடிய ஒரு வேலையுமே சீமானோட பேச்சில பார்க்க முடியுதுண்ணே. இஸ்லாமியர்களை பெரியார் வந்து வேறு நாட்டவர்னு சொன்னாரு, இஸ்லாமியர்களை வந்து இஸ்லாமிய எதிரியாவே பெரியார் பேசுறாருன்னு சொல்லி இதுல சம்பந்தமே இல்லாம இஸ்லாமியர்களை இழுத்து விடக்கூடிய இந்த பெரியார் சீமானோட பேச்சு எப்படின்னு பாக்குறீங்க? முழுக்க முழுக்க திரு சீமான் அவர்கள் கட்சி தொடங்கியதுல இருந்து இன்றைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா முஸ்லிம்களை பத்தி பேசிக்கொண்டே இருக்கிறார். முஸ்லிம்களை சீண்டிக் கொண்டே இருக்கிறார். இந்த நிலையில பாத்தீங்கன்னா நிறைய இஸ்லாமிய இளைஞர்கள் அவருடன் இருப்பதாக சொல்றாரு. பெண்கள்ல கூட ஒரு 4-5 பெண்கள் பரதா போட்டுலாம் இருப்பாங்க. என் தங்கச்சி மாதிரி. அவர்கள் தெளிவாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கும் சீமாக்கும் வாய்க்கா வரப்பு சண்டை இல்லை. சீமானுடைய சிந்தனை மோசமாக இருக்கிறது. குறிப்பா ஒரு 4-5 விஷயம் சொல்றேன்னு வைங்களேன். இப்போ நாங்க பெரியாரை வந்து நான் ஒரு இஸ்லாமியர். கேள்வி கேட்கக்கூடிய நீங்களும் ஒரு முஸ்லீம், நானும் ஒரு முஸ்லீம். கட்சிக்கு அப்பாற்பட்டு ஒரு முஸ்லீமாக பேசுவோமே. இப்ப பெரியாருடைய கொள்கை இஸ்லாமிய கொள்கைக்கு ஒத்து வருமா கொள்கையா? இல்ல. பெரியார் வந்து என்ன சொன்னாரு? கடவுளே இல்லை என்று சொன்னார். நாம வந்து அப்படிப்பட்ட சித்தாந்தம் இல்லை. கடவுளே இல்லை, ஆனா அல்லாஹ்வை தவிர என்று சொல்கிறோம். அப்ப லா இலாஹ இல்லதான் நம்முடைய கரிமா. நம்ம லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது சொல்லலாம். அல்லாஹ்வை தவிர வணங்க தகுதியான கடவுள் யாருமே கிடையாது. முகமது நபி வந்து அல்லாஹ்வுடைய தூதர். இதுதான் இஸ்லாமிய கொள்கைன்னு வைங்களேன். பெரியார் வந்து பாதிதான் சொல்லியிருக்காரு. கடவுளே இல்லை நிறுத்திக்கிட்டாரு. அல்லாஹ்வை தவிரக்கு அவர் வரவில்லை. இருந்தாலும் நம்ம என்ன சொல்றோம்? பெரியாரை வந்து நம்ம மத கண்ணோட்டத்தை நம்ம பார்க்கல. அவர் கடவுள் மறுப்புக்காக என்ன நம்ம சிந்திக்கும் போது வர்ணாசிரம கொள்கையை சாதிய ஏற்றத்தாழ்வை அடிக்கும் போது இந்த சாமி இந்த கடவுள் மறுப்பு அப்படின்னு போயிட்டாரே தவிர இஸ்லாத்தை வந்து எதிர்க்கல, கிறிஸ்தவத்தை எதிர்க்கல, மதத்தை எதிர்க்கலைங்க அவரு. அப்படி எதிர்த்திருந்தால் இன இழிவு நீங்க இஸ்லாமை நண்பன் சொல்லியிருக்க மாட்டார். அவர் ஏன் மதத்தையே வந்து மறுக்கக்கூடியவரு ஏன் இப்படி சொல்லுவார்? இது பாயிண்ட் நம்பர் 1. ஆனா சீமானுடைய கொள்கை எப்படி இருக்கிறது? ஒரு மோசமாக சித்தரிக்கக்கூடிய பெரியார் இஸ்லாமை என்ன சொல்றாருன்னா இன இழிவு நீங்க இஸ்லாமிய நண்பரும் சொல்லிட்டு போயிருக்காரு. ஆனா சீமா என்ன சொல்றாரு? இஸ்லாமிய மதம் அரபிய மதம் சொன்னாரா இல்லையா? இஸ்லாமிய அரபிய மதமா? இறக்குமதி பண்ணி நான் அரபியனா? அந்த மார்க்கம் புரிச்சிருக்கு. நான் வந்து என்ன செய்யறேன்? கொள்கையை இப்ப நீனே ஒரு மதம் சொல்லுங்க வை. சீமானிசம் அப்படிங்கிற மதம் புதுசா ஆரம்பிக்கான்னு வச்சுக்கிருவோம். இப்ப ஒரு ஐரோப்பியக்காரன் வந்து பின்பற்ற விடாத மதத்தை. இப்ப சீமான் பேசுறது மதம் தானே. அரசியல் நடத்துற மாதிரி தெரியலையே. ஒரு மத போதகர்களா தான் அவர் பேசிட்டு இருக்காரு. இப்ப சீமான் மதத்தை சேர்ந்தவர்கள் வந்து மதத்தை பரப்புறாங்கன்னு வைங்க. அவருடைய தொண்டர்கள் வந்து ஐரோப்பியில வந்து பண்ணா அப்ப சீமான இறக்குமதி மதமா? இது முட்டாள்தனமான வாதம் இல்லையா? 2. 3வது என்னன்னா இஸ்லாமியர்களை வந்து ஒரு கண்ணு கருத்தமா பார்க்கணும். பைனால எழுதி வச்சிருந்தாங்க. எழுதி வச்சாங்களா இல்லையா? அது மட்டும் இல்ல, பொது அழைப்பு கொடுத்தாருங்க. செக்கு எண்ணெய்க்கு நாட்டு செக்கு எண்ணெய்க்கு திரும்புவது போல சீனியிலிருந்து விடுபட்டு நாட்டு சர்க்கரைக்கு திரும்புவது போல நீங்க இஸ்லாமியர்கள் சைவ மதத்துக்கு திரும்புங்க அழைப்பு கொடுத்தாரு.
தமிழ்நாட்டுல இந்திய அரசியல்வாதிகளை நான் யாருமே இப்படி அழைப்பு கொடுக்கல, RSS தவிர. RSS தான் கர்வா பசி, தாய் மதம் திரும்புகள் என்று இந்த எல்லாத்தையும் சிறுபான்மையினரை, தலித்துக்களை, இஸ்லாமியர்களை, கிறிஸ்தவர்களை சொல்றாங்க. அதே ஒரு வாசகத்தை இவர் பயன்படுத்தினார் சீமான். அதனால தான் சொல்றேன், RSS உடைய ஸ்கிரிப்டை தான் சீமான் சொல்கிறார். அப்ப சைவ மதத்துக்கு அப்போ இப்படி சீமான் செயல்படுறதாலதான் இன்னைக்கு அண்ணாமலை, H ராஜா மாதிரியானவங்க அவங்க மட்டும் தான் சீமானுக்கு இன்னைக்கு ஆதரவு கொடுக்குறாங்க, அவங்க மற்ற தான் எந்த தலைவர்களும் ஆதரவு கொடுக்கல. அப்ப சொல்லுங்க, கேள்வி கேளுங்க. அதான் அதான் இந்த 2 பேர் மட்டும் தான் ஆதரவு, மற்ற எந்த தலைவர்களும் ஆதரவு கொடுக்காம இந்த அண்ணாமலை, H ராஜா இவங்க மட்டும் ஆதரவு கொடுக்கும்போது இதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க? அதான் பூனைக்குட்டி வெளியே வந்து விட்டது, கொண்டைய மறைக்க தவறிட்டாங்க. அப்ப பாத்தீங்கன்னா இப்படி முஸ்லிம்களை சீண்டிக் கொண்டே இருக்கிறார். இப்ப நான் திருப்பி கேட்கிறேன், பெரியாருக்கும் எங்களுக்கும் இஸ்லாமிய கோட்பாட்டுக்கும் முரண்பாடு இருக்கும் நிலையில் தான் நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அது போல அம்பேத்கர் எடுத்துக்கிறங்க, நிறைய மேட்டர்கள் இருக்கு, இருந்தாலும் அம்பேத்கரை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். ஏன் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம்? மதச்சார்பற்ற இந்தியாவுக்கு அம்பேத்கர் தேவை, மதச்சார்பற்ற இந்தியாவுக்கு பெரியார் தேவை, சமூக நீதிக்கான இந்திய மண்ணுக்கு பெரியாரும் அம்பேத்கரும் கண்டிப்பா தேவை. பெரியாரையும் அம்பேத்கரையும் புறக்கணிச்சானா அவன் மதச்சார்பற்ற கொள்கையை விட்டு வெளியே போயிடுவான், அவன் வேற ஒரு சிந்தனையில இருக்கான் என்பதுதான் உள்ளங்கை நெல்லிக்கை. இப்ப நான் பிரபாரனை பத்தி பேசுவேன், நீங்க எங்க பெரியாரை பத்தியும் அம்பேத்கரை பத்தியும் இஸ்லாமியரை பத்தியும் சீமான் பேசணும்னு சொன்னால், பிரபாகரனை பத்தி நம்ம பேசணும். உங்க தலைவர் எங்க தலைவர் இல்ல. பிரபாகரன் தமிழ் தேசியத்தின் அடையாளமாக கருதப்படுகிறார். பிரபாகரன் மிஸ்டர் கிளீனா நம்ம பேசுவோமா? பிரபாகரன் அவர்களால், விடுதலை புலிகளால் நேரடியாக பாதிக்கப்பட்ட சமூகம் எங்கள் இஸ்லாமிய சமூகம். உண்மையா இல்லையா? இப்ப இதெல்லாம் எங்களை பேச வைக்கிறீங்க. நாங்க விடுதலை புலிகள் தியாகத்தை நான் என்ன செய்யல, குறைத்து மதிப்பிடவில்லை. தமிழ் ஈழ போராட்டத்தை நிச்சயமாக நாங்கள் குறைத்து மதிப்பிடவில்லை. மேதகு பிரபாகரன் என்றுதான் சொல்கிறோம். ஆனால் காத்தாங்குடியில 1990 ஆகஸ்ட் மாசம் 3ஆம் தேதி, தேதி வரையா சொல்றேன், பள்ளி வாசல்ல தொழுது கொண்டிருந்த முஸ்லிம்களை விடுதலை புலிகள் ஏன் சுட்டு கொண்டார்கள்? அந்த கமாண்ட பண்ணது ரமலானுடைய நேரத்துல. ஆமா, தொழுதுகின்ற முஸ்லிம் 147 பேர் சுட்டு கொண்டீங்களா இல்லையா? அப்ப இது உங்க நாம் தமிழர் கட்சியில என்ன சொல்லுது இதுல சொல்லுத? அப்ப இந்த நிலையில் தான் நாங்கள் சகித்து கொண்டு ஏற்றுக்கொள்கிறோம். தமிழ் இனம் என்று சொல்கிறோம், மேதகள் பிரபாகரன் என்று சொல்கிறோம். எப்படி சொல்றோம்? 147 உயிர்களை விட்டு சொல்கிறோம். சரி, அவர் போராளியாக இருந்திருக்கிறார். இலங்கை அரசுக்கு நாங்க உள்ள போக விரும்பல. அங்க சிங்கள பேரினவாதம் நீங்க சொல்றீங்களே, அது நாங்க ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அப்ப என்னன்னா, சிங்களவங்க அடிச்சு நொறுக்குனாங்க அங்க தமிழா பகுதியில. காரணம் யாரா இருந்தா? பிரபாகரன் மிஸ்டர் கிளீனா? அதான் திரும்ப கேட்கிறேன். 1990 மட்டக்களப்பு அந்த பகுதிகளில், யாழ்ப்பாணம் பகுதியில இருந்த இஸ்லாமியர்களை 72 மணி நேரத்திற்குள் உடுத்த உடையோடு ஆடையோடு வெளியேற வேண்டும் கட்டளை பிறப்பித்தது பிரபாகரன். பேசுவோமாங்க? 500 ரூபா கூட எடுத்துட்டு போக முடியலங்க. அப்படி வீடுகளை, அவங்களுடைய வீடு வாசல், காரு, வாகனங்களை, அவங்களுடைய தங்க நகையெல்லாம் பறிச்சுட்டு விட்டாங்க. உடுத்த வேஷ்டியோடு வெளியே வந்தாங்க, உடுத்த ஆடையோடு புடையோடு வெளியே வந்தாங்க. பெண்கள், குழந்தைகள், கை குழந்தைகள் எங்க? யாழ்ப்பாணத்துல இருந்து. அந்த வரலாற்றை பேசுவோமா? இது என்ன? பிரபாகரனை போல ஒரு தலைவன் இது பிறக்கவும் இல்லை, இனி பிறக்க போவதும் இல்லை என்று சொல்லக்கூடிய சீமானவர்களே பதில் சொல்லுங்க. இதையெல்லாம் மென்று முழுங்கிட்டு தான் நாங்களும் தமிழீழத்தை ஆதரிக்கிறோம், தமிழீழ போராட்டத்திலே பெருந்தலைவனா பிரபாகரனை கருதுறோம். இப்ப எங்களையெல்லாம் பேச வச்சிருக்கிறீங்க. இப்ப பெரியாரையும் அம்பேத்கரை இழுத்து பேசுறதுனால அங்க பிரபாகரன் இழுத்து பேச வேண்டியிருக்கிறது. ஆக எவ்வளவு பெரிய தலைவராக இருந்தாலும் பிளஸ் அண்ட் மைனஸ் இருக்குங்க. அதை நோண்டி நொங்க எடுத்து நீ என்ன சாதிக்க போற? என்னத்தை நீ சாதிக்க போற? பிரபாகரனை போல நீ உலகத்துல இதுவரைக்கும் உள்ள தலைவர் யாரும் பிறக்கவும் இல்லை, இனி பிறக்க போகவும் இல்லை. சொல்றது யாரு? இந்த சீமான். அப்போ மோசையை விட, ஆபிரகாமை விட, ஜீசஸை விட எல்லாம் பெரிய ஆள் போல தெரியுது. அப்படியா? இறை தூதர்கள் இறைஞ்சிக்கிட்டு வைக்கல. அப்ப கூட பிரபாகரனை ஒரு சமையல்காரர் ரேஞ்சுக்கு தானே சொல்லிட்டு இருக்காரு. எனக்கு ஆமக்கறி கொடுத்தாரு, இட்லி கறி கொடுத்தாருன்னு ஒரு சமையல்காரர் ரேஞ்சுக்கு தானே பிரகடப்படுத்துறாரு. கரெக்டா சொல்றேன். அப்போ என்ன கரெக்டா சொல்றீங்க. அப்ப என்னன்னா, ஒரு பக்கம் பிரபாகரனுக்கு பில்டப் கொடுத்துட்டு அடுத்த பார்த்தா முனியாண்டி விலாஸ் ஹோட்டலுடைய சர்வண்டுமாய் பேசுறது. எனக்கு கறி சுட்டு தந்தாரு, ஆமக்கறி சுட்டு தந்தாரு, இட்லிக்குள்ள கறி தோசை இருந்துச்சு. அதுவும் போர் உச்சத்துல இருந்த நேரம். உனக்கு முனியாண்டி விலாஸ் சர்வண்டா பிரபாகரன்,
அல்லது மேதக பிரபாகரன் வந்து புரட்சியாளர் பிரபாகரனை வைத்து பிளப்பு நடத்தக்கூடியவர். இப்ப இதனால தான் இவரை வைத்து வந்து இவர் நிறைய குண்டக்க மண்டக்க பேசி நிறைய பிரச்சனைங்க. சரி, பிரபாகரனை பத்தி பேசுறீங்களா? பிரபாகரன் ஜாதியை பத்தி பேசுவோமாங்கிறேன். என்னைக்காவது அவங்க பார்த்திருக்காங்களா? இலங்கை தமிழர்கள் விடுதலை புள்ள எந்த ஜாதிக்கார அதிகமா இருந்தா பேசுவோமா? அந்த ஜாதி யார் ஒழிச்சது? நீ பெரியார் இல்லைன்னு சொன்னா, பெரியாருடைய கருத்தை நீ முரண்படுறன்னு சொன்னா, விடுதலை புலியுடைய பிரபாகர் என்ன ஜாதி? எப்படி இருக்கணும் அப்படி பேசினா? எப்படிங்க இருக்கும்? மீனவர் மல்லர் இனத்தை சேர்ந்தவர். மீனவர் மல்லர் இனத்தை சேர்ந்தவர் வந்து தமிழரா? அப்படி பேசுவோம். இப்ப மீனவர்கள் வந்து கோயிச்சு கூடாது. இதெல்லாம் சீமானுக்கு கூடிய பதில். அங்க இருந்த விடுதலை புலியில இருந்தவங்களுக்கு ஜாதிய வேற்றுமை இல்லையா? அதை பத்தி நம்ம பேசுவோமா? இப்ப தேவையில்லாமல் நீங்கள் பிரபாகரனையும் விடுதலை புலிகளையும் பயன்படுத்தி கொண்டு இவர் என்ன செய்யறாரு? அவரை வயிற்றை வளைத்துக் கொண்டிருக்கிறார். சரிங்கண்ணா, இந்த ஒரு குறுகிய நேரத்துல பல தரவுகள் சொன்னீங்க, பல விஷயங்களை பத்தி மேற்கோள் காட்டி ரொம்ப அருமையான விளக்கம் கொடுத்திருந்தீங்க. நிகழ்ச்சியில கலந்துட்டு ரொம்ப நன்றி. கண்டிப்பா அடுத்த ஒரு நிகழ்ச்சியில சந்திப்போம். நிச்சயம் மகிழ்ச்சி. இது மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கறதுக்கு மறக்காம பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமா ஷேர் செய்யுங்க. இணைந்திருப்போம். பேட்டை பராக்.